பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 4வது தலைப்பு சதாசிவலிங்கம். பாடல் எண் 1734. முதலடியில் சமயத்து எழுந்த அவத்தை ஓர் 5 உள, இது முதலடி. இதில் சமயத்து அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இது சென்ற பாடலுடைய தொடர்ச்சி. சென்ற பாடலில் இறுதியில் அத்திசைக்கு உள்ளே அமைந்த சமயமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய திசைகள், எல்லா திசைகளையுமே இறைவன் அடையக்கூடிய வழிகள் இருக்கிறது, இறைவனுடைய அருளால் இருக்கிறது அப்படின்னு முடிச்சிருப்பார். ஸோ அப்போ இறைவனை அடையக்கூடிய வழி அது சமயமாக இங்கே இருக்கிறது. அதான் இறைவனே கொடுத்துட்டார், இந்த இடத்துல ஒரு திசையிலையும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதில் அந்த இறைவன் அடையக்கூடிய வழிகளில் எழுந்த அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வழிகள் தானாகவே இருக்கிறது. இப்போ அந்த வழிகளெல்லாம் நம்ம தான் போய் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அந்த வழிகளும் என்ன செய்தான், நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்குது. நான் இருக்கிறேன் பாரு, நான் இருக்கிறேன் பாரு, நான் இருக்கிறேன் பாருன்னு சொல்லி ஒவ்வொன்றாக தன்னை காண்பித்து கொண்டே இருக்கிறது. நம்ம தான் போய் தேடி கண்டுபிடிச்சி எங்கடா இருக்குன்னு போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதான் எழுந்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஸோ தானாகவே அது எழுந்து தன்னை காண்பித்துக் கொள்கிறது. நான் இங்கே இருக்கிறேன், என்னை பயன்படுத்தி கொண்டு இறைவனை சென்று அடையுங்கள் அப்படின்னு சொல்லி. என்னென்னலாம் அந்த சமயத்துக்குள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல்ல சொல்கிறார், அவத்தை 5 உள அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவனை அடைவதற்கு அவத்தை அப்படின்னு சொல்கிறார். அது 2-5 சொல்கிறார். மொத்தம் சைவ சித்தாந்தத்தில் இதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. இது 10 அவத்தைகள் இருப்பதாக சொல்லப்படுது. 5 மேலாவத்தை, 5 கீழாவத்தை. ஸோ இந்த 2 அவத்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மேலாவத்தை என்று சொல்லப்படுவது 1 விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, மனம் ஒடுங்கிய நிலை, உயர்ந்த நிலை. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழில் சொன்னது. இதற்காக பெயர்களாக கொடுக்கப்படுறது சாக்ராத், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இந்த பெயர்கள் கொடுக்கப்படுது மேலாவத்தையில். கீழாவத்தில் வார்த்தைகள் இதே தான், ஆனால் முன்னாடி சாக்கிர அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க சைவ சித்தாந்தத்தில். சாக்கராவத்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது விழிப்பு நிலை அப்படின்னு பொருள். என்ன விழிப்பு நிலை அப்படின்னா, இப்போது நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விழிப்பு நிலை இருக்கு இல்லையா. இப்போ இருக்கோம், ஏதோ அனுபவிக்கும் ஆசை ஒன்று வருகிறது. அப்போ இந்த ஆசையில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, வீடு இருக்குது, கார் இருக்குது, உணவு இருக்குது, எல்லாத்தையும் நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு வழியாக. எப்படி நுகர்றோம், ஒரு விழிப்பு நிலை, உலக ரீதியாக இருக்கக்கூடிய விழிப்பு நிலை. அதை அப்படி புரிஞ்சிக்கலாம். அதான் கீழாவத்தை அப்படின்னு சொல்கிறாரு. மேலாவத்தை அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம இறைவனுக்கான அந்த வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை கடைபிடித்தல் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இதை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது அவத்தைகள் பற்றி, அது சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு 10 அவத்தைகள் இங்கே இருக்கிறது. ஒன்று மேல்நிலை, இன்னொன்று கீழ்நிலை, அப்படி புரிஞ்சிக்கலாம். மேல்நிலை என்பது இறைவனை அடைவதற்கான செல்லுகின்ற ஒரு உணர்வுகளாகவும், இன்னொரு 5 உலக ரீதியாக இருக்கக்கூடிய உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்த சொல்கிறாரு, சமயத்து எழுந்த ராசி 6 உள அப்படின்னு சொல்கிறார். ஸோ 2-6 ராசிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ 12 ராசிகள் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த 12 ராசிகள் தெரியும் எல்லாருக்குமே எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. யார் யார் என்னென்ன மாதிரியான ஆசைகள் வைத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்றார்கள் போல அந்த விதி கர்மங்கள் அமைகிறது. அதற்கு ஏற்றார் போல் இங்கே கிரக நிலைகள் அமைகிறது. அது ஒரு 12 கிரகங்கள் இருக்கிறது. அந்த 12 கிரகணைகளை தான் இங்கே சொல்கிறாரு. ராசி 6 உள அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ராசி அப்படின்றத எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மேலே ஒரு 12 கோள்கள் இருக்கிறது. ஸோ அதுதான் ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோள்கள் ராசியாக இருக்குது, அது மேலே 12 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ கிரகங்கள் நமக்கு அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. சூரியன், சந்திரன், இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 9 கிரகங்கள் இருக்குது, இதில் இந்தந்த கட்டங்களில் இருக்குது அப்படின்னு ராசிகளில் சொல்லுவாங்க. அப்புறம் கிரகங்கள் என்பது நம்ம உலகத்தை சுற்றி மேலாக இருக்கக்கூடியது. ஸோ அறிவியெல்லாம் சொல்லும் இதெல்லாம் கிடையாது
அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா பாதி வந்து துணைக்கோள்களாகத்தான் இருக்கிறது, இங்கே கிரகங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆன்மீகத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குது இந்த இடத்துல அப்படின்னா, நாம் பார்க்கப்படுகின்ற இந்த கிரகங்கள், இந்த துணைக்கோள்கள், இது எல்லாமே ஒரு உதாரணத்திற்கு ஓமைக்காக சுட்டி காட்டுவதற்காகத்தான் நீங்கள் பயன்படுத்தப்பட்டது. நேரடியாக அந்த கிரகங்கள் அந்த கோள்கள் தான் இதையெல்லாம் செய்கின்றது என்று கேட்டால் இல்லை. உதாரணத்துக்கு வியாழன் கிரகம், சனி கிரகம் இருக்குது அறிவியல் விஞ்ஞானத்தில் நம்ம பார்க்கும் பொழுது. அது என்னென்னலாம் அதில் இருக்கிறதோ, அதனுடைய தன்மைகள் இருக்கிறதோ, அதெல்லாம் நம்முடைய ஜாதக ரீதியாக சொல்லப்படுகின்ற இந்த தன்மையோடு அதிகபட்சம் ஒத்துப்போகும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு செவ்வாய் கிரகம், புரிஞ்சுங்க, செவ்வாய் கிரகம் சொல்லலாம். செவ்வாய் கிரகம் இருக்குது, அது வந்து சிகப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் கிரகம் இங்கே அங்காரகனுக்கு குறிப்பிடப்படும், முருகருக்கு குறிப்பிடப்படும். பாருங்கள் அவரும் சிகப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சில ஒற்றுமைகள் எல்லாமே கொடுக்கப்படும். ஆனால் இது எல்லாமே ஒரு தத்துவ ரீதியாக சொல்லப்பட்டது. ராசிகள் எல்லாமே அவரவர்கள் வினைகளுக்கு ஏற்ப இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று உருவாக்கப்பட்டு ஒருத்தருக்கும் தனித்தனியாக வச்சாச்சு. ஏன்னா உலகத்தில் 12 ராசி இருக்குது, அப்போ 12 பலன்கள் தான் இருக்குன்னா, அப்போ மொத்தமே உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே 12 விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அவங்களுடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் நடக்கிறது இந்த இடத்துல. அதனால் இங்கே எல்லாமே விதிகள் வினைகளின் படியது தான் நடக்கப்பட்டிருக்கிறது. அதை 12 கூறுகளாகத்தான் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு கூறுகளுக்கும் அதற்குள்ளே பல கூறுகள் இருக்கும். அதன்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அதற்கான பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அது புரிஞ்சிக்கலாம். அது ஈராறு ராசி உலை அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ராசியை பயன்படுத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்? ராசியை பார்க்கும்போது இவருக்கு இந்த இடத்துல துன்பம் இருக்கின்றது அப்படின்னு கேட்டால் அதற்கு பலனும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த தெய்வத்தை வணங்குங்கள், ஸோ உங்களுடைய துன்பங்கள் விலகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ராசிக்காக இப்போ துன்பம் வருதுன்றதுக்காக விலக துன்பம் வருகிறது என்பதற்காக இறைவனை வணங்க வேண்டும் என்பது இருக்கிறது. இப்போ இறுதியில் உலக துன்பத்தை போக்குவதற்கே இங்கே இறைவனை வணங்கினா போகுது அப்படின்னா, அப்போ இறைவனை அடைவதற்கும் அங்கே வழிகள் சொல்லப்பட்டும் இருக்கிறது. ஞானகாரக கிரகங்களாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த வழிகளை பயன்படுத்தியும் இறைவனை அடையலாம். அதனால் அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போட்டு அடைச்சிடாமல் அதை முழுசாக சொல்லிக் கொடுக்கறது இன்றைக்கி ஆள் இல்லை. பட் அதில் அதுவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் அடைக்கிறதுக்கான வழிமுறைகள், யார் யார் எந்தெந்த ராசி, அவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால், எந்த மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்தால் விரைவாக இறைவனத்தில் சென்று செல்லலாம் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஆள் இல்லை. அது 2வது அடியில் அதை தெரிஞ்சுக்கலாம். 3வது அடியில் சமயத்து எழுந்த சதிர் ஈரெட்டு உல அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த சமயம் இதில் சதிர் அப்படின்னு சொல்கிறார். சதிர் என்றால் இந்த இடத்துல பேரு என்று பொருள். அது ஈரெட்டு உல அப்படின்றார். ஈரெட்டுனா 2 8, 2 8 என்றால் 16. ஸோ 16 விதமான பேர்கள் இங்கு சொல்லப்படுது. நம்ம வாழ்த்தும்போது ஒரு திருமண வீடு இங்கெல்லாம் வாழ்த்தும்போது வாழ்த்துவதை பார்த்துருப்போம். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஒரு வாழ்த்துதலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 16 குழந்தைங்களை பெற்றுக்கணும் போலன்னு பாதி பேர் ஒரு காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் புரிதல் சில பேர் இருக்குது. இந்த 16 தவிர பேர்கள் தான் சொல்லப்படுமே தவிர்த்து 16 குழந்தைகள் கிடையாது. இந்த 14 பேர்கள் என்னென்ன அப்படின்னா, கல்வி ஒன்று, இதை வந்து அறிவு அப்படின்னு சொல்லுவோம். கல்வி என்றால் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது இல்லை, அதனால் பெற்ற அறிவு. படிக்காதவர்கள் கூட அவர்களுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய அறிவு, எதை எப்படி செய்தால் ஆரோக்கியமாக ஒழுக்கத்தோடு வாழலாம் என்று சொல்லக்கூடிய அறிவு ஒன்று. 2வது புகழ். புகழ் என்றால் கீர்த்தி. கீர்த்தின்னு சொல்லப்பட்டால் அவருக்கு எது தேவையோ அதனை அவருடைய தேவை அறிந்து உற்றாரோ உறவினரோ யாரேனும் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பது. அவருக்கு இது கொடுத்தா பயன்படும்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பது. ஏதோ ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் இந்த இடத்துல புகழ். புகழ் என்றால் 4 பேர் உட்காந்து கைத்தட்டி மாலை போட்டு மரியாதை பண்ணி புகழ்ந்து பேசுறது கிடையாது. அவர் தேவை அறிந்து சும்மா உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒரு தேவை இருக்குது, உடனே 4 பேர் இருந்தால் நான் தரேன்னு கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே அந்த நல்ல பேர் அவர் வாங்கி வச்சுருக்கணும். அப்போ அதற்கேற்றார் போல் அவர் நன்மை செய்திருக்க வேண்டும் இந்த இடத்துல. அதான் புகழ். அடுத்து 3வது வலிமை, பலம், தெரியும் எல்லாருக்கும். 4வது வெற்றி, செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே வெற்றி, ஜெயம். 5 நன்மக்கள், ஸோ அறிவுள்ள குழந்தைகள். 6வது செல்வம். 6வது செல்வம் என்றால் இங்கே பொண்ணோ பொருளோ தங்கமோ கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த வினாடியில் எது அவருக்கு தேவையோ அதுதான் செல்வம். அடுத்து
எட்டாவது உணவு தானியம், ஒன்பதாவது நல்ல ஊழ், அதாவது விதின்னு சொல்லுவாங்க இல்லையா, எது நடந்தாலும் நல்லதாக நடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்ல விதி. அடுத்து நுகர்ச்சி, அனுபவித்தல் ஒன்பதாவது. பத்தாவது அறிவு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் பெற்ற ஞானம் இந்த இடத்துல. அடுத்து 11 அழகு. அடுத்தது பெருமை 12வது. 13 இளமை, எப்பயும் ஆரோக்கிய, இளமைனா சின்ன பையன் மாதிரி இருக்கிறது இல்லை, ஆரோக்கியமாக இருப்பது. அடுத்து 14வது தைரியம், துணிவு. 15 நோயின்மை, ஆரோக்கியமாக வாழ்தல். அடுத்து 16வது நீண்ட ஆயுள். ஸோ இந்த 16ஐயுமே பெற்று வாழுங்கள், 16 பேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இந்த இடத்துல சமயத்து எழுந்த சதிர் ஈரெட்டு உல அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 16ஐயுமே யார் ஒருவர் வைத்திருக்கிறாரோ, இப்போ 16 விஷயம் சொன்னோம் பேர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ யார் ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவர் கர்மயோகத்தில் முழுமையாக தங்களுடைய வாழ்க்கை என்னென்னலாம் விதிப்படி அவர் அனுபவிக்க வேண்டுமோ இதையும் அனுபவித்து, இதன் விளைவுன்னு சொல்லுவோம், அனுபவத்தின் விளைவாக தன்னுடைய கர்மா வினைகளையும் அவர் தீர்த்து கொள்ளலாம். மேலாக இறைவனிடத்தில் பக்தியோடு சரணடைதலோடு இருந்து இறைவனையும் அவர் அடையலாம். அப்போ அந்த 16 பேர்கள் வேணும் நிச்சயமாக. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு புகழ் அப்படின்னு சொல்லும், 4 பேருக்கு நாம் உதவி செஞ்சால் தான் 4 பேர் நம்ம பண்ணணுன்னா உடனே வந்து நிற்பான். அப்போ இங்கே உதவி தான தர்மங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுது, இந்த இடத்துல வினைகள் எல்லாம் போக ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல பலவிதமான நன்மைகள் இங்கு நடக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றிலையும் பல விதங்கள் இருக்கின்றது. ஸோ அதை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாரு. இது எல்லாமே சமயத்திலே தான் இருக்கின்றது என்று பொருள். இப்போ சமயத்தில் இருந்த சதாசிவன் தானே அப்படின்னு ஒரு 4வது அடியில் சொல்கிறார். அப்போ இது எல்லாத்தையுமே இறைவனுடைய அருளானது இங்கு இருக்கிறது. அதான் சதாசிவன் அருள் தெய்வம்னு சொல்லியாச்சு, ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். சதாசிவலிங்கம் என்று சொல்கிறது சதாசிவம் அருளை கொடுக்கின்ற தெய்வம். ஸோ அப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், உலகத்தில் 10 திசைகளிலேயுமே சமயம் என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ 10 திசைகளிலேயுமே இந்த இடத்துல அவத்தைகள் இருக்கிறது. அது இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளும் உலக ரீதியாக நாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களை அனுபவிக்க வேண்டிய அந்த அவத்தைகள் என்று 10 இருக்கிறது. அதில் விதிகள் என்று சொல்லப்படுகின்ற அவரவர்களுக்கு நிர்மாணிக்கப்பட்ட விதிகள் என்று சொல்லப்பட்ட 12 ராசிகளும் இங்கு இருக்கிறது. அதன் வழியாகவும் அவர்கள் அங்கு இறைவனை அடையலாம். 16 பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 16 பேர்களின் வழியாகவும் அவர்கள் இறைவனை அடையலாம். ஸோ இது அடைவதற்கான அத்தனை அருளும், ஒவ்வொரு மனிதருக்கு தேவையான அருளும் இந்த 3 அடிகளில் சொல்லப்பட்டதிலும் இறைவனுடைய அருளானது கலந்தே இருக்கின்றது. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.